வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜவ்வரிசி மோமோஸ் தான் பண்ண போறோம். ரெகுலரா நம்ம மைதால இல்லைன்னா கோதுமாவுல கூட மோமோஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஆனா இந்த ஜவ்வரிசி மோமோஸ் பாத்தீங்கன்னா பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, அதே சமயம் செம்ம டேஸ்டியா இருக்குங்க. கட்டாயமா நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரெகுலர் மோமோஸ் சாப்பிட்ற மாதிரி இது நம்ம நிறைய சாப்பிட முடியாதுங்க. ஒரு 4 சாப்பிட்டாலே செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். இதோட டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா தின்னா சாஃப்டா சூவியா இருக்கும். காரணம் ஜவ்வரிசியோட பேசிக் நேச்சரே அதுதாங்க. ஆனா இதுல மிச்ச மோமோஸோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள வச்சிருக்க ஃபில்லிங் நல்லா உரைச்சு வரும். மேல இருக்கிற லேயர் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி மாதிரி இருக்கும். அவுட்டர் கவரை நம்ம ஜவ்வரிசியால பண்ண போறோம். உள்ள நம்ம நார்மலா பண்ற வெஜ்ஜி ஸ்டஃபிங் தான். கேரட், கோஸ், கேப்சிகம், வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ற இந்த குவிக் ஸ்டஃபிங் ரெண்டுமே எப்படி பண்றதுங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த ஜவ்வரிசி மோமோஸோட ஷீட் பண்ணும்போது நான் அரிசி மாவுல தொட்டு ஒட்டாம இருக்கிறதுக்காக திரட்டியிருக்கேன். உங்களுக்கு குளூட்டன் அலர்ஜி இல்லை நீங்க குளூட்டன் ஃப்ரீயா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல அரிசி மாவை நீங்க இதே ஜவ்வரிசி மாவால ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட்டான ஸ்டீம்டு ரெசிபி தான். மோமோஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளெக்சிபிளா இருந்தது. முதல்ல நம்ம மோமோஸோட அவுட்டர் கவரோட மாவை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா மாவு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊறணும். அது ஊறதுக்குள்ளேயும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க போறோம். கடாயில 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசில பார்த்தீங்கன்னா படப்படன்னு உங்களுக்கு குதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க வறுத்துக்கணும். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு எவ்வளோ நைஸா பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸா பொடி பண்ணிக்கோங்க. அரைச்ச இந்த ஜவ்வரிசி பொடியை நீங்க சலடையில போட்டு சலிச்சுக்கணும். ஏன்னா இதுல லார்ஜர் லம்ஸ் எல்லாம் இருக்கும். கீழே மாவு வந்துடும், மேல அரைப்படாததான் நிற்கும் இல்லையா? அரைப்படாத நீங்க எதை கஞ்சியா சாப்பிட்டுக்கலாம், இல்லை இட்லி மாவுல போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்ப சலிச்சு வச்ச இந்த ஜவ்வரிசி மாவுல நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சுக்க போறோம். ஜவ்வரிசி மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாவே தண்ணி இழுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நீங்க பிசைஞ்சிட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு பந்து சப்பாத்தி பூரி மாவு மாதிரி வர வரைக்கும் நீங்க பிசைஞ்சுக்கணும். தண்ணி தெளிச்சு நல்லா கை போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் எல்லா பக்கமும் உங்களுக்கு மாய்ஸ்சர் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம நார்மலா கோதுமாவுலாம் சேர்ப்போம் இல்லையா, அதோட 2 மடங்கு தண்ணி தேவைப்படுது. விரல் வச்சு அமுக்குனா உங்களுக்கு சாஃப்டா உள்ள போகணும். அந்த பதம் வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு 30 நிமிஷத்துக்கு இந்த மாவை ஊற விட்டுருங்க. இந்த 30 நிமிஷத்துல நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் சாப் பண்ணிட்டு சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்லிங்க்கு பாத்தீங்கன்னா வெங்காயம், கோஸ், கேரட், அதுக்கப்புறம் கேப்சிகம் எடுத்திருக்கேன். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் பொடி பொடியா நறுக்குன ஒரு வெங்காயத்தை நம்ம இதுல சேர்த்துக்க போறோம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. வெங்காயம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு வெஜ்ஜீஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே ஒரு பாதி அளவுக்கு கேப்சிகம் நீங்க பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லா வெஜ்ஜீஸையுமே உங்களால எவ்வளவு ஃபைனா சாப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபைனா சாப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். குடமிளகா சீக்கிரமாவே ரோஸ்ட் ஆயிடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 பெரட்டு பெரட்டினதுக்கு அப்புறமா 2 கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியா நறுக்கின கோஸ் சேர்த்துக்கலாம். எல்லா காயோட அளவோட கோஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கட்டும். இதெல்லாம் நீங்க வதக்கும் போது ஃப்ளேம் ஹைல இருக்கட்டும். ஒரு கேரட்டை துருவிட்டு இதுலயே சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படி 2 பெரட்டு பெரட்டினதுக்கு அப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடி உப்பு சேர்த்துட்டீங்கன்னா தண்ணி விட்டுரும். அதனாலதான் உப்பு கொஞ்சம் பெரட்டினதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துக்கிறோம். ஹை ஃப்ளேம்ல வச்சு நீங்க நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா ட்ரை ஆகும். காயெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே குக் ஆயிடுங்க. காய் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மிளகு பொடினா வாசனை நல்லாயிருக்கும். மிளகு பொடி அளவு உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். 1/2 hour ஆயாச்சுங்க. இப்போ நம்மளோட மாவை எடுத்து நம்ம மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைச்சிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இல்லை திரட்டுறதுக்கு ஓகேவா தான் இருக்குன்னா அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 அளவுக்கு மாவு எடுத்துட்டு அரிசி மாவு டஸ்ட் பண்ண ஒரு சர்ஃபேஸில் நீங்கள் அதை சேர்த்துட்டு ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகாக சப்பாத்தி மாதிரி வரும். பெருசாக ஒன்று திரட்டிட்டு அதுலேருந்து நம்ம குட்டி குட்டி சர்க்கிள்ஸை கட் பண்ணிட்டு வெளியே எடுத்துக்கலாம். ஒட்டுற மாதிரி இருந்தால் அப்பப்போ நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு தடவிக்கோங்க. அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் இதே ஜவ்வரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் திரட்டுறதுக்கு ஒரு ட்ரை மாவு தேவை, அவ்வளோதாங்க. இப்போ ஒரு டப்பாவோட மூடி எடுத்துட்டு நான் குட்டி சர்க்கிளாக கட் பண்ணிக்கிறேங்க. இந்த குட்டி சர்க்கிளை மறுபடியும் நம்ம ஜென்டலா திரட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜ்ஜி ஸ்டஃபிங்க சென்டர்ல வச்சுட்டு 2 எண்ட்ஸையும் நீங்க ஒன்னா கொண்டு வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எண்ட்ஸ் ஒட்டிக்கும். பட் அந்த எண்ட்ஸை ஒட்டும் போது உங்க கை கொஞ்சம் ட்ரையா இருக்கட்டும், இல்லைன்னா உங்க கையிலேயே ஒட்டிட்டு மாவு வந்துடும். ஜவ்வரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நேச்சர் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். எண்ட்ஸ் கொஞ்சம் தடியா இருந்ததுன்னா உங்களுக்கு பிஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒட்டவே மாட்டேங்குது, கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எண்ட்ஸ்ல கொஞ்சமா தண்ணி தடவிட்டு எண்ட்ஸ் கொஞ்சம் குண்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நீங்க ஜென்ட்ல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஊட்டிக்கும்.
2-3 தடவை நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கை பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கியாக ஆரம்பிச்சிடும். ஸோ கையை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக ட்ரை ஃப்ளவர் எடுத்து கூட நீங்கள் உங்கள் கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம சர்க்கிள்ஸாக கட் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு குண்டாக இருக்க மாதிரி உள்ள ஃபில்லிங் கம்மியாக இருக்க மாதிரி தாங்க தோணும். ஆனால் நீங்கள் வேக வச்சிங்கன்னா மேலே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாதிரி தின் ஆகிடும். உள்ள ஸ்டஃபிங் உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. கீழே தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் இன்னைக்கு இட்லி குழி எடுத்துக்கிறதுனால ஒரு குழியில் ஒரு மோமோஸ் அப்படியே வச்சுருக்கேன். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இது ஒட்டி வைக்கக்கூடாது. ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டீம் ஆகும்போது ஸ்டிக்கி நேச்சருக்கு 2 மோமோஸ் ஒன்றா ஒட்டிக்கிட்டு கிழிஞ்சிடும். அதனால கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெந்துடும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸி லேயர் வந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 மினிட் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மோமோஸ் ஈஸியாக எடுக்க வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.